சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அடுத்ததாக ஆதிகாலத்து அக்குபஞ்சரில் கற்றுக்கொண்ட கலையை தங்களிடம் பகிர எங்களின் அன்பு மாணவர் திரு குருமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பெரியவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஆதி காலத்து அக்குபஞ்சர் இருக்குது அப்படின்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா கைரோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அப்போ ஆதி காலத்து அக்குபஞ்சர் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாக்கா பேஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் அக்குபஞ்சரும் எடுத்துக்கங்க, அதையும் கற்றுக்குங்க அப்படின்னு இருந்தாங்க. அப்போ நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது என்னன்னாக்கா என்னோடய நண்பர் மூலிமா மிஸ்டர் நரேந்திர பாபு சார் அவர் எனக்கு அறிமுகப்படுத்தினார் இந்த அகதிப்பு அக்குபஞ்சரை. இது எனக்கு எந்த அளவுக்கு எப்படி இருக்குது என்னன்னு தெரியலன்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 இடத்துல விசாரிச்சிருக்கேன் இதை பற்றி. எல்லாருமே சொல்கிறாங்க நல்லபடியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா நான் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுற குணம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி இருக்கும், எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்ட்டு. அதோட என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா எல்லாத்துலேயுமே ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, அந்த 4 கேள்வி எனக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் கோயிலுக்கு போனாலும் சரி, நான் எந்த மதத்தை பற்றியும் சொல்லலை, என்னுடைய பொதுவாக சொல்கிறேன், நான் இந்து மதத்தை தான் பிறந்தேன், அந்த மதத்தில் தான் வளர்ந்துட்டு வரேன். ஆனால் நான் அதை பின்பற்றுறது கிடையாது. ஏன்னா எனக்கு கடவுள் ஒருத்தர் தான், உயிர் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற உயிர் எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற ஒரு கொள்கையில் நான் வாழ்ந்துட்டு வர மனிதனாக இருக்கிறேன் நான். அதனால் என்னன்னாக்கா எனக்கு இந்த பேறுபாடு பார்க்குறது இதெல்லாம் எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாததுனால நான் அதிகமாக எதுக்குள்ளேயும் சிக்கிக்கொள்ளலை. எல்லாமே மனுஷன் நம்ம கற்றுக்கிட்டு தான் வரோம், கற்றுக்காமல் எதுவும் தெரிஞ்சுக்கினது கிடையாது. மனித பிறவியில் நம்ம வந்ததுனால இந்து மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்துக்குள்ளே போனதுனால நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்குறோம். ஆனால் அது ஏன், என்ன சொல்ல வருது, எங்கே இருந்து நம்ம வந்தோம், எங்கே போகிறோம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் எழும்போம். ஆனால் அந்த எழும்பும் போது நம்ம திரும்ப அதில் அடிப்படை என்னன்றது தெரிஞ்சிக்காமல் நம்ம 24 மணி நேரம் நம்மளுக்கு இப்போ பத்தலை, அப்படி தான் இருக்குது. ஏன்னா டிவி, இந்த ஃபோனு இதிலே டைமை ஸ்பெண்ட் பண்ணுற காலமாக இப்போ மாறிடுச்சு நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி எப்படின்னா சூரியனை பார்த்து தான் டைம் தெரிஞ்சுப்பாங்க, நிலாவை பார்த்தோம் டைம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே கடிகாரம் இல்லாமல் வாட்சி கட்டுறது கிடையாது, இப்போ எல்லாம் ஃபோன் ஆயிடுச்சு இப்போது. அதனால் என்னென்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட்டு எல்லாருக்கும். இப்போ நோய் வந்தாலும் ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் சரியாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு எதையுமே பொறுத்துக்கிற தன்மை இல்லை. இப்போ ஒரு ஜுரம் வருது அப்படின்னா ஒரு 3 நாள் இருக்கும் அந்த ஜுரம். அது நம்மளோட உடலை சரி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி இன்னும் இதுக்கு விட அதிகமான நோய் எது வந்தாலும் நம்மளால் தாங்கிக்க முடியுன்ற சக்தியை கொடுக்கறதுக்காக தான் அந்த ஜுரம் வருதுன்றது நிறைய பேருக்கு உணர மாட்டேங்கிறாங்க, தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தெரியப்படுத்துறதோ இல்லை. ஜுரம் வந்துருச்சா ஓகே, ஒரு மாத்திரையை போடுங்க, உடனே சரியாயிடும், இல்லை 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இன்னொரு மாத்திரை போட்டுருங்க, சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி காலகட்டம். ஆனால் அதனால் எந்த அளவுக்கு பின்விளைவுகள் வரும் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்குறதோ அதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது. ஏன்னா எனக்கு இப்போ சரியாயிடுச்சுன்னா போதும், இப்போ நான் நல்லா ஆகிட்டேன்னா போதும், என்னுடைய ஒர்க்கு நான் பார்க்கணும். ஒர்க்குன்ற மீன்ஸு அதிகமாக தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத நேரத்தை செலவு பண்ணுறதா தான் என்னுடைய கருத்து இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்து இருக்கேன். அதில் ஒரு சிலர் அப்படின்றது தான் இந்த ஐயா சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு இந்த இது எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளோ பாடங்கள் படிச்சிருக்கேன், நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், ஆசிரியர்களை பார்த்துருக்குறேன். இவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட், அதாவது கல்வி தான் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களே இதனால் பயன்பெற முடியும், அடுத்தவங்களே இதனால் நல்லா இருக்கணும், அடுத்த குடும்பம், அடுத்த சமுதாயம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பாடுபடுற ஒரு சில மனிதர்கள் தான் இருக்காங்க. அந்த வரிசையில் எனக்கு முதல் மனிதராக அன்சாரி ஐயா எனக்கு தெரிகிறாரு. அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், அவருக்கு எனக்கு இந்த கல்வியை கொடுத்ததுக்காக. இப்போ என்னன்னாக்கா இந்த கல்வி எந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஏன்னா எல்லாருமே படிச்சிட்டோம், இன்றைக்கி பட்டம் வாங்கிட்டோம்,
அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நார்மலாக கல்வின்ற ஒன்று கற்றுக்கிறது நம்ம எல்லாமே வந்து என்னென்னாக்கா அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டோம்னா அந்த கல்வியை பற்றி நம்மளுக்கு தெரியாது, மறந்துடுவோம். இப்போ நம்ம பசங்களுக்கு திரும்பியும் ஸ்கூலில் சேர்க்கும் போது அதுக்கப்புறம் தான் நம்மளே ரீகால் பண்ணுவோம் எல்லாத்தையுமே. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஓ ஆமாம் இதை நம்ம படித்தோம்ல, இது இப்படி வருது இல்லை அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இருக்கக்காண்டி வாழ்க்கை கல்வியாக எடுத்துகிட்டு போகல எந்த கல்வியுமே நம்ம. இப்போ இந்த கல்வி வந்துட்டு எப்படின்னாக்கா உடற்கல்வி, அதாவது வந்துட்டு நம்ம எப்படி காலையில் எந்திரிச்ச உடனே இப்போ பல் வளர்க்குறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து இந்த கல்வியை நம்ம வந்து தினமும் வந்து இந்த உடற்பயிற்சி மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் நான் எல்லாருக்கும். அப்போ தான் வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளேயே வந்துட்டு இது இதனால எதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க என்னன்றது தெரிய வரும் அப்படின்றது. இடையில எனக்கு இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஃபீவர் வந்துருச்சு ஒரு வாட்டி. அந்த டைமில் என்னன்னாக்கா திரும்பி அந்த கொரோனா ஜுரம் ஊசி போட்டவங்க எல்லாருக்குமே அந்த ஃபீவர் வருது, அதனால் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு இது. இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மாஸ்க் கழட்ட மாட்டாங்க, பயந்துட்டு தான் இருப்பாங்க. கொரோனா இருக்கும், க்ரௌடாக இருக்கிற இடத்துல போவேணா, ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி எனக்கு கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருக்கிறவங்க. ஆனால் அவங்க என்னன்னாக்கா எனக்கு ஜுரம் வந்தோடனே நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க பார்த்துங்க. நான் அப்போ தான் புது வீடு ஒன்று போகிறதுக்காக பால் காய்ச்சறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த வீட்டில் நான் போய் தங்கிக்கிறேன், உங்களுக்கு ஏன் பயம், இவ்வளோ வேண்டாம் பயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணேன்னாக்கா ஒரு 3 days நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லியிருந்தேன். இல்லை நீங்கள் மாத்திரை வாங்கிட்டு போயிடுங்க, நீங்கள் மாத்திரை போட்டு நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள், நீங்கள் மாத்திரை இல்லாமல் நீங்கள் ஸ்டே பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குது வேண்டாம் அப்படின்னாங்க. மாத்திரை கையோடு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில். சரிம்மா கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஆனால் நான் ஒரு வாட்டி கூட அந்த மாத்திரையை போடலை. ஐயா சொல்லி கொடுத்த அந்த அக்குபஞ்சர் எல்லா பாலையும் நானே நான் போட்டுக்கிட்டேன். அந்த ஒரு நாள் 2 நாள்லேயே எனக்கு வந்து சுத்தமாக க்யூர் ஆகிடுச்சு, ஜுரமும் க்யூர் ஆகிடுச்சு, ஹெல்த் வைஸும் நல்லாவே நான் ரெக்யூர் ஆகிட்டு நல்லாவே இருந்துட்டேன். வீட்லேயும் ஒரு ஆச்சரியம் தான், சரி மாத்திரை நல்லா கேட்டுருச்சு போல இருக்கு, நம்ம சொல்கிற பேச்ச வீட்டுக்காரர் கேட்டார் மாத்திரை போட்டாருன்ட்டு. நான் சின்ன வயசுலேருந்தே மாத்திரை மருந்து மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன், அது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களோட பயத்தினால அதை வாங்கி வச்சுக்கிட்டேன் நான். அப்புறம் அந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எடுத்து பார்க்குறாங்க, எல்லாம் கவர் அப்படியே இருக்குது, மாத்திரை எதுவுமே பிரிக்கவே இல்லை. அப்போ எப்படி இவருக்கு சரியாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் செல்ஃபாகவே நான் வந்துட்டு அக்குபஞ்சரை வந்து உபயோகப்படுத்தினேன், நான் வந்து நான் அதையே நான் பயன்படுத்தினால எனக்கு சீக்கிரம் சரியாயிருச்சு அப்படின்னா. அதுலேருந்து தான் அவங்களுக்கு ஒரு இப்படி ஒரு இது இருக்குது, இதனால் சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இப்போ வந்து அவங்களும் நிறைய பேர்கிட்ட சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் மாமியார் வீட்டு சைடில், எங்கள் மச்சவங்க எல்லாமே. இப்போ நான் கூட வேலை செய்கிறவர்கிட்டும் ஒரு சில டைமில் இந்த சைடில் ஜா வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஒருத்தர். சாப்பிட முடியல, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோல்டு ஆகிடுச்சு போல இருக்குது, இப்போ ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப நேரம் விளையாடி ஏதோ உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவருக்கும் நான் பாயிண்ட்டு போட்டேன், ஒரு நாள் தான் போட்டேன், ஒரு நாள்லேயே ஆனால் சரியாயிடுச்சு அவருக்கு. அது இறைவனோட செயல் தான், எந்த ஒரு செயலுமே நம்ம செய்கிறது எதுவுமே கிடையாது. அது ஐயா ஒவ்வொரு பாடம் நடத்தும் போது சொல்லிகிட்டே வருவார், நீங்கள் செய்கிற செயல் வந்து உங்களுக்கு நினச்சிக்க செயல் மட்டும்தான் நம்ம செய்கிறோம், அதோடைய பலன்கள் வந்து இறைவனோட அருள்னால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு தான் நானும் இன்னைக்கு வரைக்கும் இந்த இதில் பயணிச்சுட்டு வரேன். இதுக்கப்புறமா பயணிக்கணும்னு நினைக்கிறேன். அனைவரும் எல்லாருமே இதே மாதிரி நல்ல பயணத்தை இன்றையிலிருந்தாவது தோக்கணும் அப்படின்றத நான் வேண்டுகோளாக வச்சு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.